69. சங்கீதம் 69 பக்கம் 711. இங்கே ஆண்டவராய் கர்த்தராகி இயேசு கிறிஸ்து நமக்காய் செய்த அந்த மகத்துவமான நன்மைகள், அன்பு எல்லாமே இதில் இருக்கிறது. இங்கே யோவான் 10வது அதிகாரத்தில் அங்கே 9வது வசனம் அப்படி இருக்கும். நானே வாசல், என் வழியாய் ஒருவன் உட்பிரவேசித்தால் அவன் உள்ளும் புறம்பும் ரட்சிக்கப்படுவான் அப்படின்னு இருக்கும். அந்த வார்த்தை நானே வாசல் அப்படிங்கிறார். அப்போ யார் வாசல்னா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தான் வாசல். அந்த நித்தியத்திற்கு அவர் ஒரு வாசலாக இருக்கிறார். இப்போ எனக்கு இதில் என்ன நன்மை அப்படி செய்திருக்கிறார் அப்படின்னா, ஆண்டவர் பிறந்ததிலிருந்து அவர் கல்வாரி சிலுவைக்கு மரிக்க போனது வரையும் அவர் பயங்கரமான நிந்தைகள், அவமானம், எவ்வளவோ அவரை தூஷணம் பண்ணி அநேகர் பாவிகள் கூட பரிசுத்தரை பார்த்து எல்லாம் அப்படியே விரலை நீட்டி அவரை குற்றவாளியைப் போல அவரை இது பண்ணாங்க. இப்போ இது எவ்வளவா இதாக இருக்கிறது. 4வது வசனம், நிமித்தம் இல்லாமல் என்னை பகைக்கிறவர்கள் என் தலைமயிரிலும் அதிகமாக இருக்கிறார்கள். வீணாக எனக்கு சத்துருக்களாகி என்னை சங்கரிக்க வேண்டும் என்று இருக்கிறவர்கள் பலத்திருக்கிறார்கள். நானே எடுத்துக்கொள்ளாததை நான் கொடுக்க வேண்டியதாயிற்று அப்படின்னு. 8ல் பார்த்தோம்னா, என் சகோதரருக்கு வேற்று மனுஷனும் என் தாயின் பிள்ளைகளுக்கு அந்நியனும் ஆனேன் அப்படின்னு. ஒரே வயிற்றில் பிறந்த பிள்ளைகள் தான் இயேசு கிறிஸ்து, அவருடைய தம்பி தங்கச்சி எல்லாம் ஒரே குடும்பத்தில் தான் இருக்காங்க. அவங்களே என்ன அப்படின்னாக்கா ஆண்டவரை பகைக்கிறாங்க, இயேசு கிறிஸ்துவை பகைக்கிறாங்க. அடுத்த அந்நிய, இப்போ ஒரு ஹிந்திக்காரன் அந்த ஊருக்கு வந்தால் நம்ம எப்படி ஒரு இதாக பார்க்குறது போல் ஆண்டவரை அந்நிய ஜனமாய், அந்நிய மனுஷனாய், அவர் தான் ஒரே குடலில் பிறந்த எல்லா சகோதரர்களும் ஆண்டவரை அந்நிய ஜனமாக, அந்நியராய் பார்த்தாங்க. இதெல்லாம் எப்படி இருக்கிறது. இந்த பக்கம் அங்கிட்டு பார்த்தோம்னா 11:10, என் ஆத்துமா வாடும்படி உபவாசித்து அழுதேன், அதுவும் எனக்கு நிந்தையாய் முடிந்தது. ஆண்டவர் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா, அவர் ஆத்மா என் சரீரத்தை ஒடுக்கி கீழ்ப்படுத்துகிறேன், அதுபோல் அவர் ஆத்மா வாடும்படி உபவாசித்தார். ஆனாலும் அது என்ன அப்படின்னா அதெல்லாம் நிந்தையாக காமிச்சு, பார் சிலுவையில் தொங்குறான் பார், அது சொல்கிறதே எனக்கு வாய் கூசுது, வாடா போடா அப்படின்ட்டு ஆண்டவரே சிலுவையில் தொங்குறான் பார். உபவாசிச்சாயா, அங்கங்கே ஓடுவான், வனாந்தரத்துக்கெல்லாம் ஓடி ஜெபிப்பான், இப்போ பார் எப்படி தொங்குறான் பார் அப்படின்னு. 11ல் இரட்டை என் உடுப்பாக்கினேன், அப்பொழுதும் அவர்களுக்கு பழமொழியானேன் அப்படின்றது. இரட்டை அப்படின்னா ரெட்டுடுத்தி, ஒருத்தர் ஒரு தாழ்மைக்குள்ளே போகணும் அப்படின்னா தேவனிடத்தில் ரெட்டுடுத்தி ஆண்டவரே அப்படின்னு போகிறது. அந்த ஒரு இடத்துல தான் அந்த ரெட்டைங்கிறது. அது ஒரு பெரிய அங்கி அப்படின்னு அதில் இருக்குது வேதத்தில். அதை நான் உடுப்பாக்குனேன், ஆனால் அவர்களுக்கு பழமொழியானேன் அப்படின்ருக்கு. வாசலில் உட்கார்ந்து இருக்கிறவர்கள் எனக்கு விரோதமாய் பேசுகிறார்கள், மதுபானம் பண்ணீரவர்களின் பாடலானேன். 12. அப்போ என்ன அப்படின்னா, மதுபானம் பண்ணுறவங்க, தண்ணி அடிக்கிறவங்க கூட ஆண்டவரை அந்த நேரத்தில் இழிவாக அங்கே உட்காந்து பேசிக்கிட்டு, ஒரு வழியில் உட்காந்து பேசிக்கிட்டு ஆண்டவரை அவ்வளோ தூஷணமாய் அவ்வளோ பேசுகிறாங்க. 20ல் பார்த்தோம்னா, நிந்தை என் இருதயத்தை பிளந்தது, நான் மிகவும் வேதனைப்படுகிறேன், எனக்காக பரிதவிக்கிறவன் உண்டோ என்று காத்திருந்தேன், ஒருவனும் இல்லை, தேற்றுகிறவர்களுக்கு காத்திருந்தேன், ஒருவனையும் காணேன் அப்படிங்கிறார். இப்போ என்னென்னா, இயேசு கிறிஸ்து இந்த 3.5 வருடம் பார்த்தோன்னா, 33 வருடமும் அவரோட பயணித்தவங்க அந்த நேரத்தில் ஆண்டவர் கல்வாரி சிலுவையில் தொங்கும்போது ஒருத்தர் கூட இல்லை. அந்த 12 சீசர்கள் இருந்தாங்க. அவங்களும் என்னென்னா, ஐயோ பேதுரு எப்படி மறுதளித்தார், ஐயோ நான் ஆண்டவரோட கூட இருந்தேன்னு நான் சொன்னேன்னா அவருக்கு அடி விழுறத அவர் பார்க்குறாரு, பேதுரு பார்க்குறாரு, எல்லாம் ஓடிட்டாங்க, தலை தெரித்து ஓடிட்டாங்க. ஏன்னா ஆண்டவரை அடிக்கிற போல நம்மளே அடிப்பாங்க, என்னையே இது பண்ணுவாங்க அப்படின்னு ஓடிட்டார். அதான் சொல்கிறார், ஆறுதலுக்காக நான் காத்திருந்தேன், ஒருத்தரையும் காணலை, தேற்றுவர்களுக்காக காத்திருந்தேன், ஒருவனையும் நான் காணேன் அப்படிங்கிறார். கடைசியாக பார்த்தோம்னா, இது பிறப்பிலிருந்து கடைசி கட்டம் 21ல், என் ஆகாரத்தில் கசப்பு கலந்து கொடுத்தார்கள்,
என் தாகத்துக்கு காடியை குடிக்க கொடுத்தார்கள் அப்படின்னு. உண்மையிலே இதை நான் நினைத்து பார்க்கிறேன். இதெல்லாம் நான் பார்க்கும்போது இந்த இடத்துல நான் உணர்ச்சி வசப்பட்டு நான் ஆவிக்குரியவனை காண்பிச்சுக்கலாம். இல்லை, இதெல்லாம் ஏன் ஆண்டவர் ஆவியானவர் இதை எழுதியிருக்கிறார் அப்படின்னா, அவருக்காக நான் ஒரு வாழ்க்கை வாழும்படி இந்த வேலையில் அவர் எனக்கு செய்த நன்மை, அன்பு, இதெல்லாம் இந்த இடத்துலலாம் அவர் எல்லாவற்றையும் நான் யோசித்து பார்த்தேன். எல்லாவற்றையும் கூட பொறுத்துக்கலாம். நான் அடி ஒருத்தர் என்ன ஒரு ஏதோ ஒரு சகோதரனை யாரோ என்ன ஒரு பெல்ட்டார் அடிக்கிறாருன்னு வச்சுக்கலாம், ஒரு 2 அடி என்னால் தாங்க முடியும். 3வது அடிக்கெல்லாம் எப்படி இருப்பேன் அப்படின்னு நான் ஒரு கற்பனையாக நினச்சி பார்த்தேன். உண்மையிலே அந்த ஒவ்வொரு அடியும், ஒவ்வொரு வேதனையும், ஒவ்வொரு வலியையும், ஒரு ரத்தம் சொட்ட சொட்ட ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்மளுக்காய் அவர் என்ன பண்ணார். இந்த இடத்துல நான் பேசிட்டேன்னா, ஏதாவது அவனை பாவி அப்படின்னா அவனை பார்த்து சொல்லிட்டேன்னா கூட நான் எதற்காக வந்தேன்னா அந்த நோக்கம் வீணாகிவிடும் அப்படின்னு அவர் தன்னை எவ்வளவாய் நம்மளுக்காய் அர்ப்பணித்திருக்கிறாருங்கிறத நான் நினச்சி பார்க்கும்போது உண்மையிலே அவ்வளோ ஒரு இதாக இருக்கிறது. நான் இதில் ஆண்டவரை பார்த்து நான் உருகிறதுக்கு ஒன்றும் காரியம் இல்லை. இதெல்லாம் எதற்காக செய்தார் அப்படின்னா, அவரை போல் அவர் ஜெயங்கொண்டு பிதாவின் சிங்காசனத்தில் வீற்றிருக்கிற போல என்னையும் நம்மளையும் அப்படி தான் அழைக்க தேவன் விரும்புகிறார். எனவே இந்த அன்பை நாம் உணர்ந்து நாம் எழுந்து நின்று இந்த அன்பை நாம் உணர்வோம். இது இந்த நேரத்தில் உணர்ச்சி வசப்படுவதற்காக இந்த ஆவியானவர் இதை எழுதி வைக்கலை. நாம் இதை எப்பொழுதும் நம் கண் முன்பாக நாம் நிறுத்தி கொள்ளணும். எனக்கு ஒரு பாவம் நேரிடுகிற ஒரு சோதனை வரும்போது எனக்காய் ஆண்டவர் செய்த அந்த மகத்துவமான காரியம், அவர் எவ்வளோ பெரிய உலகத்தையே படைத்தவர், அவர் இல்லாமல் இன்னைக்கு பூமியில் ஒன்றும் அசையாது. இன்னைக்கு காற்றை நில்லுன்னா நிற்கும். அப்படியேப்பட்ட உன்னதமான தேவன் அவர் இந்த பூமியில் வந்து ஏன் இப்படியெல்லாம் செய்தார்? எல்லாம் எனக்காக. என்னுடைய பாவங்கள், நம்முடைய பாவங்கள் அவருடைய இரத்தத்தினால் கழுவப்படணும், மீட்கப்படணும், நம்மளை பாவத்திலிருந்து விடுதலை ஆக்கணும். அப்படிங்கிறதுக்காக தான் பிரியமானவர்களே, இதை நாம் உணர்ந்து ஏகமாய் சகோதர சகோதரிகள் நாம் தேவனை நன்றி சொல்லி துதிப்போம் இந்த வேளையில்.